வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். அடுத்து அமையப் போவதும் திராவிட மாடல் ஆட்சிதான். இந்தியாவிலேயே தலை சிறந்த ஆட்சியாக தான் இருக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நாளை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும். கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. மோடிக்கு கருப்பு பலூன் கட்டிய மு.க.ஸ்டாலின் வெள்ளை குடை பிடிக்கிறார் என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். மருத்துவ கழிவுகளை கொட்டினால் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும். மசோதாவிற்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல். திருக்குறளில் கலப்படம் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம். செஞ்சிக்கோட்டை தமிழர்களின் அடையாளம். மராட்டி அரசு உரிமை கொண்டாட என்ன இருக்கிறது என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கேள்வி. டிஎன்பிஎஸ்சி தேர்வில் விடியல் பயணம் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு நாம் தமிழர் சீமான் விமர்சனம். இனி விரிவான செய்திகளை காணலாம். அடுத்து அமையப் போவதும் திராவிட மாடல் ஆட்சிதான் என்றும் திராவிட மாடல் 2.0க்கு இணையற்ற ஆட்சியாக இந்தியாவிலேயே தலை சிறந்த ஆட்சியாக தான் இருக்கும் என்று இப்போதே உறுதியளிக்கிறேன் என்று மயிலாடுதுறையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மயிலாடுதுறையில் நடைபெற்ற அரசு விழாவில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைத்து அரசு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி உரையாற்றினார். அப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசினார். அப்போது திட்டத்தை பற்றி அவதூறுகளை பரப்ப தொடங்கி இருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி என்றும் அவரை போதும் இத்தனை திட்டத்தில் எத்தனை சேவை இருக்கிறது, என்னென்ன செய்ய போகிறோம் என்று சொல்கிறார். மொத்தத்தில் விமர்சனம் என்கின்ற பெயரில் நமக்கு விளம்பரத்தை எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக நன்றி என்றும், ஆனால் இந்த திட்டத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அதனால் தான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறார் என்றும், தேர்தலுக்கு முன்பே ஊர் ஊராக சென்று ஒரு பெட்ஷீட்டை போட்டு உட்கார்ந்து மனு வாங்கினாரே ஸ்டாலின், அதையெல்லாம் என்னானது என்றும் அதிமேதாவி மாதிரி பேசுகிறார் என்றும் சொல்கிறேன். பெட்ஷீட் போட்டு வாங்கி மனுக்களை எக்ஸல் சீட்டாக மாற்றி ஒர்க் சீட்டாக மாற்றி தீர்வு கண்டிருக்கிறோம் என்றும் தெரிவித்தார். மேலும் வளர்ச்சியில் முதல் மாநிலம் தமிழ்நாடுதான் என்றும் உங்கள் ஓனரான மத்திய பாஜக அரசை சொல்லும் அளவிற்கு தமிழ்நாட்டை நாங்கள் உயர்த்தி காட்டியிருக்கிறோம் என்றும் உறுதியோடும் சொல்கிறேன். அடுத்து அமையப்போவது திராவிட மாடல் ஆட்சிதான் என்றும் திராவிட மாடல் 2.0வும் இணையற்ற ஆட்சியாக இந்தியாவிலேயே தலை சிறந்த ஆட்சியாக தான் இருக்கும் என்று இப்போதே உறுதியளிக்கிறேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நாளை திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெறும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களே இருக்கும் நிலையில் அதை எதிர்கொள்ள ஆளும் கட்சியான திமுக முன்கூட்டியே தயாராகி வருகிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நாளை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது. இதற்கான அறிவிப்பை கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ளார். அதில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் 17ஆம் தேதி வியாழன்கிழமை காலை 10 மணிக்கு காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் என்றும் அதில் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி கேட்டுக் கொள்கிறேன் என்றும் கூட்டத்தில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக விவாதிக்கப்பட உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோடிக்கு கருப்பு பலூன் கட்டிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெள்ளை குடை பிடிக்கிறார் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். பாஜகவிடம் அதிமுகவிற்கு பயம் என்று அதிமுகவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். சிதம்பரத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பழனிசாமி பிரச்சாரத்தில் பேசும்போது, நாங்கள் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைப்போம், நீங்கள் ஏன் நடுங்குகிறீர்கள் எனவும், முதல்வர் ஸ்டாலினுக்கு ஏன் பயம் என்றும், பயம் என்ற சொல்லை அதிமுகவிற்கு இல்லை என்றும், அதிமுக தொண்டர்கள் யாருக்கும் பயப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார். அதிமுக என்பது இரு பெரும் தெய்வங்கள் உருவாக்கிய கட்சி, அதனை யாராலும் தொட முடியாது எனவும், எம்ஜிஆர் ஜெயலலிதா இருவரும் சபதமேற்று பேரவைக்குள் நுழைந்தனர். மக்களிடையே கிடைத்துள்ள அதிமுகவிற்கான எழுச்சி தேர்தல் வெற்றியை உறுதிப்படுத்தியுள்ளது எனவும் தெரிவித்தார். மேலும் முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது பிரதமர் மோடிக்கு எதிராக கருப்பு பலூன் கட்டினர். ஆனால் தற்போது ஆட்சிக்கு வந்தும் மோடிக்கு எதிராக வெள்ளை குடை பிடிக்கிறார் என்றும், பணத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக பாஜகவை பார்த்து ஸ்டாலின் தான் பயப்படுகிறார். எல்லாம் கட்சியிலும் அமைச்சரவையில் இடம்பெற்ற திமுக மக்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மருத்துவ கழிவுகளை கொட்டினால் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற மசோதாவிற்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளித்துள்ளார்.
தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளித்து வருகிறார். அந்த அடிப்படையில் கடந்த சட்டசபை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டு அவருக்கு அனுப்பப்பட்டிருந்த மசோதாக்களில் 5 மசோதாக்களுக்கு ஆளுநர் கடந்த மாதம் 13ஆம் தேதி ஒப்புதல் அளித்தார். அதில் 2வது மசோதாவில் தமிழகத்தில் பல்வேறு குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர்கள் மீது குண்டர் சட்டம் பாய்கிறது. அந்த சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டு மருத்துவ கழிவுகளை கொட்டுவோர்களும் சேர்க்கப்பட்டுள்ளனர். அதன்படி இனி உயிர் மருத்துவ கழிவுகளை முறையற்று குவித்து பொது சுகாதாரத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் கடும் அபாயத்தை ஏற்படுத்துவோர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவார்கள். வெளி மாநிலத்தில் இருந்தும் தமிழகத்தில் வந்து மருந்து கழிவுகளை கொட்டுவோருக்கும் இந்த சட்டம் பொருந்தும். எனவே மருத்துவ கழிவுகளை இனி கண்டபடி கொட்டக்கூடாது, முறைப்படி அகற்ற வேண்டும். இந்த மசோதாவிற்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளித்ததுடன் சட்டமாக்கி அமலுக்கு வந்துவிட்டது. இந்த நிலையில் நீர்நிலைகள், பொது இடங்களில் மருத்துவ கழிவுகளை கொட்டினால் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற சட்டம் ஜூலை 8ஆம் தேதி முதல் சட்ட திருத்தம் அமலுக்கு வந்துள்ளதாக தமிழக அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. திருக்குறளில் கலப்படம் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் என்றும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை எக்ஸ் தள பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கடந்த 13ஆம் தேதியன்று தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்படும் மருத்துவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கிய ஆளுநர் ஆர்.என். ரவி திருவள்ளுவர் எழுதாத ஒரு குறளை உருவாக்கி அதை நினைவு பரிசில் அச்சிட்டு வழங்கிய விவகாரம் தமிழ்நாட்டின் மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது என்றும், திருவள்ளுவருக்கும் காவி அணிவதில் ஆர்வமுள்ள ஆளுநர் ஆர்.என். ரவி திருக்குறளை சரிபார்க்காமல் நினைவு பரிசு வழங்கியது மிகுந்த வேதனை அளிக்கிறது என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். மேலும் ஒரு குறளில் தவறு வந்தால் எழுத்து பிழை, வார்த்தை பிழை வரலாம். ஆனால் ஒரு முழு திருக்குறளையும் வேண்டுமென்றே உள்நோக்கத்துடன் எழுதியிருப்பது திருக்குறளில் கலப்படம் செய்யும் நோக்கமா என்ற சந்தேகம் ஏற்படுகிறது எனவும், ஆளுநரின் மாண்புகளை மீறி இதுபோன்ற திருக்குறளில் கலப்படம் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் எனவும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். ஆளுநர் ஆர்.என். ரவி இவ்விஷயம் குறித்து தமிழ்நாட்டு மக்களிடம் விளக்கம் அளித்து தனது வருத்தத்தை தெரிவிக்க வேண்டும் என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். செஞ்சிக்கோட்டை தமிழர்களின் அடையாளம் என்றும் மராட்டிய அரசு உரிமை கொண்டாட என்ன இருக்கிறது என்றும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். காடவ மன்னர்கள் கட்டிய செஞ்சிக்கோட்டையை யுனெஸ்கோ நிறுவனம் மகாராஷ்டிர மன்னன் சிவாஜி கட்டிய 12ஆம் கோட்டைகளில் ஒன்றாக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டையை அடையாளப்படுத்தி இருப்பது வரலாற்றை சிதைக்கும் கொடுஞ்செயல் என்றும், ஏற்கனவே பல்வேறு காலகட்டங்களில் பாடநூல்களில், அகழாய்வுகளில் தமிழ் தரம் அடையாளம் சிதைக்கும் பணியை சிரமம் மேற்கொண்டு மத்திய அரசு செய்து வந்திருக்கிறது என்றும், கடும் எதிர்ப்பு காரணமாக ஓரிரு அம்சங்கள் மாற்றப்பட்டிருந்தாலும் முழுமையாக அவைகளை மாற்றவில்லை என்றும், முழுமையாக அவற்றை மாற்றி தீர வேண்டிய அத்தனை பணியும் இன்னும் நமக்கு மிச்சம் இருக்கிறது என்றும் ராமதாஸ் தெரிவித்தார். மேலும் வன்னிய குலத்தில் தோன்றிய காடவ அரசர்கள் சோழர்களின் உறவினர்கள் ஆவார் என்றும், இதுதான் அடிப்படையான சான்றுகளை கொண்டாட வரலாறு என்றும், செஞ்சிக்கோட்டை காடவ மன்னர்களின் வலிமையான கோட்டை என்றும் கவி சக்கரவர்த்தியின் ஒட்டக்கூத்தர் விக்கிரம சோழன் உலாவில் குறிப்பிட்டுள்ளார் என்றும் தெரிவித்த அவர், செஞ்சிக்கோட்டையை மராட்டியர்களின் கோட்டை என்று கூறுவது வரலாற்று பிழை மட்டுமல்ல, அடுத்த தலைமுறையை திட்டமிட்டு ஏமாற்றும் சதி வேலையாகும் எனவும் தெரிவித்தார். செஞ்சிக்கோட்டையை தமிழர்களின் அடையாளம் என்றும் மராட்டிய அரசு உரிமை கொண்டாட என்ன இருக்கிறது என்றும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் விடியல் பயணம் குறித்து கேட்கப்படும் கேள்விக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். கடந்த 2018ஆம் ஆண்டு திருச்சி விமான நிலையத்தில் மதிமுகவினருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் இடையே நடந்த மோதல் தொடர்பான வழக்கு விசாரணை இன்று திருச்சி மாவட்ட 2வது கூடுதல் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. நீதிபதி கோபிநாத் முன்னிலையில் நடைபெற்ற விசாரணையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் ஆஜராகினர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வரும் 19ஆம் தேதி தீர்ப்பளிக்கப்படும் என தெரிவித்தார். அதன் பின்னர் நீதிமன்ற வளாகத்தில் நாம் தமிழர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது விவசாயிகளும் ஆசிரியர்களும் சாலையில் வந்து போராடி கொண்டிருக்கும் நிலையில் திமுக ஆட்சியாளர்கள் வீடு வீடாக செல்வதாக கூறுகிறார்கள் என்றும், பாசிச பாஜக அரசின் கொள்கைகளில் இருந்து திமுக அரசு எந்த விதத்தில் மாறுபடவில்லை என்றும், டிஎன்பிஎஸ்சி தேர்வில் அரசியல் கேள்விகள் கேட்கக்கூடாது என அதன் தலைவர் கூறுகிறார். ஆனால் விடியல் பயணம் எப்போது தொடங்கப்பட்டது என கேட்கப்பட்ட கேள்வி அரசியல் கேள்வியா இல்லையா என நாம் தமிழர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். தொழில் முனைவோர் மேம்பாடு அடைவதற்கு
புத்தாக்க தொழிலில் தமிழகத்தில் முதலிடம் பிடித்ததற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் காரணம் என்று கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற புத்தக கண்காட்சியில் அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்தார். சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் விவேகானந்தா அரங்கில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் சார்பில் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் பள்ளி மாணவர்களின் புத்தாக்க கண்டுபிடிப்புகள் 2025 கண்காட்சி மற்றும் பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களின் புத்தாக்க கண்டுபிடிப்புகளின் கண்காட்சியினை துவங்கி வைத்தார். இதில் ஏராளமான மாணவர்கள் தங்கள் கண்டுபிடிப்புகளை அமைச்சரிடம் விளக்கி காட்டினர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற 50 பள்ளி மாணவர் அணிக்கும் அமைச்சர் தாமோ அன்பரசன் ரூபாய் 31,25,000 பரிசு தொகை மற்றும் கேடயம் சான்றிதழ்கள் வழங்கி மாணவர்களை பாராட்டினர். அதன் பின்னர் மேடையில் அமைச்சர் தாமோ அன்பரசன் பேசினார். அப்போது புத்தாக்க சிந்தனை கொண்ட இளைஞர்களை தொழில் முனைவோராக உருவாக்க முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதியால் 2001ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது என்றும் தொழில் முனைவோர் மேம்பாடு அடைவதற்கும் புத்தாக்க தொழில் தமிழகத்தில் முதலிடம் பிடித்ததற்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் காரணம் என்றும் அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்தார். கோவை கொடிசியாவில் வரும் ஜூலை 18இல் புத்தக திருவிழா துவங்கப்பட உள்ளதாக கோயம்புத்தூரில் புத்தக திருவிழா தலைவர் ராஜேஷ் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்ட நிர்வாகம், பள்ளிக்கல்வித்துறை, கொடியாசியா ஆகியவை இணைந்து கோயம்புத்தூரில் 2025ஆம் ஆண்டிற்கான 9வது புத்தக திருவிழா கொடியாசி வளாகத்தில் ஜூலை 18ஆம் தேதி முதல் ஜூலை 27ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி ஒசூர் சாலையில் உள்ள கொடியாசியா தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா தலைவர் ராஜேஷ், துணைத் தலைவர் முத்துக்குமார், கொடியாசியா தலைவர் கார்த்திகேயன், கௌரவ செயலாளர் யுவராஜ் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது கோவை கொடியாசியா கண்காட்சி வளாகத்தில் ஜூலை 18ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை 3 அரங்குகளில் புத்தக திருவிழா நடைபெற உள்ளது என்றும் 250க்கும் மேற்பட்ட அரங்குகளில் 1,00,000க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் புத்தகங்கள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்தனர். இன்னொன்று கொடிசியா அப்படிங்கிறது அந்த அரங்கம் ஒரு பெரிய ஸ்பெஷல் வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே. மருத்துவர் ராமதாஸை குலதெய்வம் என போற்றியவர்கள் என்று சமூக வலைதளங்களில் திட்டி எழுதுகிறார்கள் என்று ஆத்தூரில் நடைபெற்ற பாமக அலுவலக திறப்பு விழாவில் மாநில இணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருள் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த கொத்தம்பாடி பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் 37வது ஆண்டு விழாவை முன்னிட்டு கட்சி அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் நடராஜன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் அக்கட்சியின் மாநில இணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்து கட்சி கொடியையும் ஏற்றி வைத்தார். அதன் பின்னர் கட்சி நிர்வாகிகள் இடையே பேசினர். அப்போது பாட்டாளி மக்கள் கட்சி முழுக்க முழுக்க ஒரு தனி மனிதர் உருவாக்கிய இயக்கம் என்றும் நாம் எல்லாம் மருத்துவர் ராமதாஸ் வழியில் வந்தவர்கள் என்றும் அவரை குலதெய்வம் சாமி என்றெல்லாம் சொன்னவர்கள் தற்போது சமூக வலைதளங்களில் திட்டி எழுதுகிறார்கள் என்றும் என்றைக்குமே நம்முடைய தலைவர் மருத்துவர் ராமதாஸ் மட்டுமே என்றும் அவரை தொடர்ந்து நம்மை வழி நடத்துபவர் மருத்துவர் அன்புமணிதான் என்ற மாற்று கருத்து இல்லை எனவும் சேலம் மாவட்ட மக்கள் ரசிக்கின்ற மகிழ்ச்சி அடைகிறேன், கூட்டணியோடு வருகின்ற தேர்தலை சந்திப்போம் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார் எனவும் நெருக்கடியான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் எனவும் சட்டமன்ற உறுப்பினர் அருள் தெரிவித்தார். கங்கானா குளத்தில் உள்ள அரசு திருமண மண்டபத்தில் ஸ்பேட்ஸ் தொண்டு நிறுவனம் சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் 123வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அடுத்த கங்கானா குளத்தில் உள்ள அரசு திருமண மண்டபத்தில் முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் 123வது பிறந்தநாள் விழா கல்வி வளர்ச்சி நாள் விழாவாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் உயர்நிலை குழு உறுப்பினர் அர்ஜுதன் நாடார் தலைமை தாங்கினர். தமிழறிஞர்கள் சங்க மாநில தலைவர் சுப்பையா முன்னிலை வகித்தார். விழாவில் அம்பை தமிழ் இலக்கிய பேரவை செயலாளர் லட்சுமணன் கலந்து கொண்டு காமராஜர் திருவுருவ படத்தை திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். விழாவில் முன்னாள் அரசு வழக்கறிஞர் சிவலிங்கமுத்து, அண்ணா பல்கலைக்கழக இணை பேராசிரியர் ஜெயந்தி, சேரன் மகாதேவி, பிரம்மகுமாரிகள் அமைப்பைச் சேர்ந்த முத்துமாரி,
கவிஞர் வீரர் முத்தையா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். விழாவில் முன்னதாக பெருந்தலைவர் காமராஜரின் அரும்பணிகள் என்ற தலைப்பில் தமிழ் செம்மல் பாப்பாக்குடி முருகன் தலைமையில் கவியரங்கம் நடைபெற்றது. இதில் கவிஞர்கள் லட்சுமணன், ராஜேந்திரன், மாரியம்மாள், ஐயப்பன், புனைவன நாளும், முத்துக்குமார் ஆகியோர் பங்கேற்று கவிதை பாடினர். அதனைத் தொடர்ந்து தமிழ் அறிஞர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டது. இதேபோன்று திருவிதான் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ராஜேந்திரன் மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் வழங்கினர். விழாவின் இறுதியில் அமைப்பாளர் கழுகுமலை பாலசுப்பிரமணியன் நன்றி தெரிவித்தார். காட்டுமன்னார் கோவில் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட அறந்தாங்கியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் தொடங்கி வைத்தார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று சிதம்பரம் பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து காட்டுமன்னார் கோவில் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட அறந்தாங்கி, கருணாகர நல்லூர், அரகப்புத்தூர், சிந்தமல்லி உள்ளிட்ட ஊராட்சிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்காக அறந்தாங்கியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. இதில் காட்டுமன்னார் கோவிலில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து முகாமை துவங்கி வைத்தார். முகாமில் 15 துறைகளை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்று 43 கோரிக்கைகளுக்கும் 45 நாட்களில் தீர்வு காணும் வகையில் மனுக்கள் பெறப்பட்டனர். நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய செயலாளர் முத்துசாமி, காட்டுமன்னார் கோவில் பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி, வட்டாட்சியர் பிரகாஷ், சமூக நல வட்டாட்சியர் முகமது உசேன், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ராஜசேகர், சங்கர், அனைத்து துறை அரசு அலுவலர்கள் மற்றும் முன்னாள் திமுக ஒன்றிய குழு உறுப்பினர் பவுல்ராஜ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி துணை செயலாளர் வெற்றிவேந்தன், வானமா தேவராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வருவாய்த்துறை அலுவலர்களையும் வட்டாட்சியரையும் தகாத வார்த்தைகளால் பேசி கொலை மிரட்டல் விடுத்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அசோக் என்பவரையும் கனிம வளங்களை கொள்ளையடித்தவர்களையும் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி சங்ககிரியில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு வருவாய்த்துறையினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேவூர் குறுவட்டார வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் கனிமவள கொள்ளையை தடுக்க கடந்த 7ஆம் தேதி இரவு சென்றபோது இவர்களது இருசக்கர வாகனங்களை பறித்துக் கொண்டு தகாத வார்த்தையால் பேசி கொலை மிரட்டல் விடுத்த அரசராமணி கிராமத்தைச் சார்ந்த கந்தசாமி, எடப்பாடி, வெள்ளகிரி ஆகியோரையும் எடப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் அத்துமீறி நுழைந்து பணியிலிருந்த வருவாய்த்துறை அலுவலர்களையும் வட்டாட்சியரையும் தகாத வார்த்தைகளால் பேசி கொலை மிரட்டல் விடுத்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அசோக் என்பவரையும் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்திட வேண்டும் என வலியுறுத்தி சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்க மாநில துணைத் தலைவர் அர்த்தானாரி தலைமையில் வருவாய்த்துறையினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் வருவாய்த்துறை சங்கங்களின் மாவட்ட தலைவர் அருள் பிரகாஷ், செயலாளர் முருக பூபதி, பொருளாளர் அகிலன், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தின் மாநில தலைவர் நல்லா கவுண்டர், தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தினர், கிராம ஊழியர் சங்கத்தினர், நில அளவை ஒன்றிய அமைப்பினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அர்ச்சனாபுரத்தில் அமைந்துள்ள நல்லத்தங்கால் திருக்கோவிலில் சிலைகள் உடைக்கப்பட்ட நிலையில் பாலாலயம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மண்ணெண்ணெயை உடலில் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு நிலவியது. விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு அடுத்த அர்ச்சனாபுரத்தில் நல்லத்தங்கால் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 26ஆம் தேதி இக்கோவிலின் கதவை உடைத்து சாமி சிலைகளையும் உண்டியல்களையும் சேதப்படுத்திய 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த நிலையில் இந்து சம அறநிலையத்துறையினர் நல்லத்தங்கால் கோவில் பாலாலயம் செய்ய ஏற்பாடு செய்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கோவில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜா போராட்டக்காரர்களிடம் பேசினார். அப்போது இந்து சமய அறநிலையத்துறையினர் 16ஆம் தேதி கோவிலில் பாலாலயம் நடத்த உள்ளனர். அதற்குள் நீதிமன்றம் சென்று தடை ஆணை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். இந்த நிலையில் 16ஆம் தேதி இந்து சமய அறநிலையத்துறையினர் நல்லத்தங்கால் கோவிலில் பாலாலயம் நடத்திய போது மீண்டும் அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாலாலயம் செய்ய அனுமதிக்க மாட்டோம் என பொதுமக்கள் தெரிவித்ததால் காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதுடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. உடனே சிலர் உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீ குளிக்க முயன்றனர். உடனே காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜா, துணை கண்காணிப்பாளர் அசோகன், வத்ராயிருப்பு ஆய்வாளர் சந்திரன் உட்பட 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட அசோக் நகர் பகுதியில் மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் FL2 பார் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
டாஸ்மாக் கடை திறப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் ஆங்காங்கே மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் தமிழக அரசு தற்போது தனியாருக்கு FL2 பார் திறப்பதற்கு அனுமதி அளித்து வருகிறது. அதன்படி புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட அசோக் நகர் பகுதியில் மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் FL2 பார் திறப்பதற்கு தமிழக அரசு அனுமதி அளித்துள்ள நிலையில் தனியார் நிறுவனம் சார்பில் மணமகிழ் மன்றத்தின் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மணமகிழ் மன்றத்தை திறக்கக்கூடாது என அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பலமுறை மாவட்ட நிர்வாகத்திற்கும் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் புதுக்கோட்டை அறந்தாங்கி தேசிய நெடுஞ்சாலையில் அசோக் நகர் பகுதியில் சாலையில் 100க்கு மேற்பட்ட பொதுமக்கள் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது பார் திறப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது என உறுதியளிப்புடன் கடிதம் வழங்கினால் மட்டுமே நாங்கள் போராட்டத்தை கைவிடுவோம் என்றும் இல்லை என்றால் போராட்டத்தை தொடருவோம் என்றும் பொதுமக்கள் தெரிவித்தனர். பொதுமக்களின் சாலை மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தேனி அருகே பட்டியல் இன மக்களின் வீடுகளை சேதப்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், குடியிருப்பு வீடுகளுக்கு பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பெரியகுளம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் சப் கலெக்டரை சந்தித்து பட்டியல் இன மக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். தேனி மாவட்டம் தேனி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள 3 ஏக்கர் 96 சென்ட் பஞ்சமி நிலம் பல ஆண்டுகளுக்கு முன்பே ஏழ்மை நிலையில் உள்ள பட்டியல் இன மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது பட்டியல் இன மக்கள் அல்லாத நபர்கள் ஆக்கிரமிப்பு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதற்கிடையே சிலர் தடுப்பு வேலிகளை உடைத்தும் பட்டியல் இன மக்களின் கட்டிடங்களை சேதப்படுத்தி உள்ளனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் மற்ற சமுதாயத்தைச் சேர்ந்த யாரும் அங்கு குடியிருக்கவில்லை என்றும் தற்போது வரை பட்டியல் இன சமுதாயத்தைச் சேர்ந்த 66 குடும்பங்கள் பல ஆண்டுகளாக வீடு கட்டி குடியிருந்து வருகின்றனர் என்றும் தாங்கள் குடியிருக்கும் பகுதிகளில் வீடுகளை சேதப்படுத்திய நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பட்டியல் இன மக்கள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து தேனி மாவட்டம் பெரியகுளம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் சப் கலெக்டரை சந்தித்து பட்டியல் இன மக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். அதில் பட்டியல் இன மக்களுக்கும் பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். ஸ்ரீபெரும்புதூரில் ராஜீவ்காந்தி நினைவிடம் அருகே காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் பொருளாளர் அருள்ராஜ் தலைமையில் பெருந்தலைவர் காமராஜரின் 123வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் ராஜீவ்காந்தி நினைவிடம் அருகே ஸ்ரீபெரும்புதூர் நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் பொருளாளரும் தலைவருமான அருள்ராஜ் தலைமையில் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் கரும வீரருமான காமராஜரின் 123வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் ஆசிரியருமான நிகோலஸ் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இலவச வேட்டி சேலையும் பள்ளி மாணவர்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் உருவம் பதிக்கப்பட்ட எழுது பொருட்களையும் வழங்கி சிறப்புரையாற்றினர். இதனையடுத்து காங்கிரஸ் கமிட்டியின் ஆராய்ச்சி பிரிவினர் எழுதிய கடந்த கால நரேந்திர மோடி அரசின் பொருளாதார சீரழிவு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் புத்தகத்தை ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சிக்குட்பட்ட 15வது வார்டு தலைவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஆசிரியர் நிகோலஸ் வழங்கினர். அதன் பின்னர் பிரச்சார வியூகத்தை தொடங்கி வைத்தார். விழாவில் காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் SC துறை மாவட்ட தலைவர் தங்கராஜ், காஞ்சிபுரம் மாவட்டத்தின் மகளிர் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவி சுனிதா பாய், திருப்பதி, காஞ்சிபுரம் மாவட்ட சிறுபான்மைத்துறை மாவட்ட தலைவர் முருகன், சாந்தகுமார், தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் ஸ்ரீதர், காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் வல்லக்கோட்டை புண்ணியநாதன், அம்மாவாசை, திருப்பிரிங்கா நகர் காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் அம்மன் குமார், வாசுதேவன், பக்ரிசாமி, யுவராஜ், சிவானந்தம், சரவணன், இளங்கோவன், புவனா, தேவகி, தமிழரசி உட்பட பலர் கலந்து கொண்டனர். கொடைக்கானல் மீன் வாரியத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட தற்காலிக பணியாளர் விரக்தியில் மலை கிராமத்திற்கு செல்லும் மீன் இணைப்புகளை சேதப்படுத்தியதால் அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலையில் சுமார் 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. இந்த கிராமங்களில் மீன் கம்பிகள் அடர்ந்த வனப்பகுதிகள் மற்றும் விவசாய பகுதிகள் வழியாக செல்கிறது. இந்த நிலையில் மேல்மலை கவுஞ்சி கிராமத்தில் மின்சார வாரியத்தில் தற்காலிக ஊழியராக பணியாற்றி வந்த கதிரவன் என்பவர் கடந்த சில நாட்களாக முறையாக பணி செய்யாததாலும் தொடர்ந்து அவர் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையிலும் கதிரவனை பணியிலிருந்து மின்வாரிய அதிகாரிகள் நீக்கினர்.
இந்த நிலையில் பணியிலிருந்து நீக்கப்பட்ட விரக்தியில் கதிரவன் கடந்த சில நாட்களாகவே வனப்பகுதி மற்றும் விவசாய பகுதிகளில் செல்லும் மின் கம்பிகளை துண்டித்து கிராம மக்களுக்கு இடையூறு செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து மின்சார கம்பிகள் பழுதடைவதையும் கிராம மக்கள் கண்காணித்து வந்த நிலையில் கதிரவன் தான் மின் கம்பிகளை அறுத்து மின்சாரத்தை துண்டித்ததையும் உறுதி செய்து கொடைக்கானல் மின்வாரிய அதிகாரிகளிடம் புகார் அளித்தனர். புகாரை பெற்ற உதவி மின் பொறியாளர் குமார் கொடைக்கானல் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பேரில் அரசு சொத்துக்களை சேதப்படுத்தியது, பொதுமக்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கதிரவனை கைது செய்தனர். தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை 90% நிறைவேற்றி மக்களின் பேரன்பை பெற்றிருக்கின்ற முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் திகழ்கிறார் என்றும் சென்னை ஆலந்தூரில் அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்தார். சென்னை ஆலந்தூரில் பல்லாவரம் செல்வதற்காக மினி பேருந்து சேவை மற்றும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை அமைச்சர் தாமு அன்பரசன் தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தேர்தலில் அளித்த வாக்குறுதிகள் 90% நிறைவேற்றி மக்களின் பேரன்பை பெற்றிருக்கிற முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் திகழ்கிறார் என்றும் தெரிவித்தார். மேலும் தாலிக்கு தங்கம் திட்டத்தில் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போதே 3.25 லட்சம் அப்ளிகேஷன்களுக்கு காலம் தாமதித்தாவது கொடுத்தாரா என்றும், ஆனால் அதற்கு பிறகு வந்த எடப்பாடி பழனிசாமி அதை கிடப்பில் போட்டதால் தான் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக திமுக அரசு தருகிறது என்றும் அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்தார். தேர்தலில் அப்பதான் 2000 கொடுக்குறாங்க, 5000 கொடுக்குறாங்க. திட்டத்தை கொண்டு வந்து நம்ம தலைவர் தான். இருக்கிறவங்களுக்கு ஒழுங்கா கொடுங்கன்னு நினைக்கிறவர் தான் நம்ம தலைவர். தேர்தல் வரதுனால நான் 5000 கொடுக்குறேன், நாளைக்கு தங்கம் தரேன்னு சொல்லி சொன்னாங்க. ஜெயலலிதா கொடுத்தாங்க. இப்போ அவர் யோகியம் போல எல்லா மீட்டிங்லையும் பேசுறாரு. நாளைக்கு தங்கம் திட்டத்தை கலந்து நம்முடைய முதலமைச்சர் நிறுத்திட்டாருன்னு சொல்லிட்டு நான் இங்கே நிருபர்த்தீங்களா 3.25 லட்சம் அப்ளிகேஷன் அந்த அம்மா இருக்கிற வரையும் ஓரளவுக்கு காலம் தாமதி கொடுத்தாங்க. 3.25 லட்சம் அப்ளிகேஷனை எல்லா தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஆஃபீஸ்லையும் மனு வாங்கினதோட சரி கடப்பில் போட்டு போயிட்டாங்க. இவர் வந்தவனை கொடுத்தாரா? இந்த திட்டத்தை முழுவதுமாக நிறுத்தது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான். ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து நாங்கள் தான் நிறுத்திட்டோன்னு சொல்றாரு. அந்த திட்டத்தை 3.25 லட்சத்துக்கு 1 கிராம் எவ்வளோ ஆச்சு, 8 கிராம் எவ்வளோ ஆச்சு, கஜானாவே காலி ஆகிடும். நீங்கள் அந்த திட்டத்தை நிறுத்ததுக்கு அப்புறம் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், அதாவது 6ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு படிக்கிற பெண்கள் ஆண்கள் மேல் படிப்புக்கு போகிற போது மாதம் 1000 ரூபாய் தராரு. புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுமை திட்டம் மூலமாக தராரு. குடியாத்தம் நகராட்சி அலுவலகம் அருகே விவசாயி ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தில் பாம்பு இருந்ததை கண்டு பொதுமக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த எருகம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ஜெகநாதன் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று குடியாத்தம் நகராட்சி அலுவலகம் அருகில் வாகனத்தை நிறுத்திவிட்டு கடைக்கு சென்று மாச்செடிக்கு மருந்து வாங்கி கொண்டு தனது இருசக்கர வாகனத்தை எடுக்க முயன்றபோது திடீரென பாம்பு பெட்ரோல் டேங்க் எதிரே எட்டி பார்த்தது. இதனை கண்ட விவசாயி அதிர்ச்சியடைந்தார். அதன் பின்னர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளித்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் இருசக்கர வாகனத்தை நகராட்சி அலுவலக வளாகத்திற்கு கொண்டு சென்று லாவகமாக 3 அடியில் இருந்த பாம்பை பிடித்தனர். இதனால் குடியாத்தம் நகராட்சி அலுவலகம் அருகே பரபரப்பு ஏற்பட்டது. ஆரணியில் ஸ்ரீ சக்தி அம்மா கிளினிக் புதிய கிளையை முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ். ராமச்சந்திரன் ரிப்பன் வெட்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகரத்தில் கமண்டல நாகநதி ஆற்றங்கரையின் ஓரம் வேலூர் ஸ்ரீபுரம் ஸ்ரீசக்தி அம்மா கிளினிக்கின் புதிய கிளை அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஸ்ரீபுரம் சக்தி அம்மா மற்றும் முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ். ராமச்சந்திரன் ஆகியோர் பங்கேற்றனர். அவர்களுக்கு ஸ்ரீசக்தி மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ். ராமச்சந்திரன் ரிப்பன் வெட்டி கிளினிக்கை திறந்து வைத்தார். அதன் பின்னர் ஸ்ரீசக்தி அம்மா குத்துவிளக்கை ஏற்றி வைத்து புதிய கிளினிக்கை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். ஸ்ரீசக்தி அம்மா கிளினிக்கின் புதிய கிளையில் 24 மணி நேர அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் 24 மணி நேர மருந்தக சேவைகள் செயல்பட உள்ளது. நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். சோழகன்பேட்டையில் அமைந்துள்ள 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ சந்தன மாரியம்மன் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் எஸ்.பி. பட்டினம் ரகுநாத சமுத்திரம் என்கின்ற சோழகன்பேட்டையில் ஸ்ரீ சந்தன மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் சிவகங்கை
மதுராந்தகி நாச்சியார் ஆளுமைக்குரியதாகவும் சிவகங்கை மாவட்ட சமஸ்தான தேவஸ்தானத்திற்கு பாதியப்பட்டதாகவும் உள்ளது. இந்த நிலையில் 300 ஆண்டுகளுக்கு முன்பு 3 கிராம மக்களின் கனவில் சந்தன மாரியம்மன் தோன்றி கடலில் நீங்கள் வீசும் வலையில் நான் கிடைப்பேன் என கூறி மறைந்தார். அம்மன் கூறியதன் பேரில் மீனவர்கள் ஆழ்கடலில் வீசிய வலையில் சந்தன மாரியம்மன் 2.5 அடி சிலையாக கிடைக்கப்பெற்றதை அடுத்து சிலையை பிரதிஷ்டை செய்து பல ஆண்டுகளாக தீர்த்தாண்ட தானமும் முத்துக்குடா, புதுப்பட்டினம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்களின் இஷ்ட தெய்வமாக வழிபட்டு வந்தனர். அதன் பின்னர் கோவில் அமைத்தனர். இக்கோவிலில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் முன்னதாக கடந்த 14ஆம் தேதி அனுக்ஷை, விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், வாஸ்து சாந்தி, அக்னி சங்கரகானம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகளுடன் யாக வேள்விகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிவச்சாரியர்கள் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசத்தை மேலதாள வாத்தியங்களின் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்துச் சென்று கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அப்போது சோன் மூலம் ரோஜா மலர்கள் தூவப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். விழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு ஸ்ரீ சந்தன மாரியம்மனை வழிபட்டனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. தஞ்சை மாவட்டத்தில் விவசாய காலத்தில் விவசாய பணிகளுக்கும் 100 நாள் பணியாளர்களை மாவட்ட நிர்வாகம் திரும்பிவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தஞ்சையில் நடைபெற்ற ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்க கூட்டத்தில் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டது. தஞ்சையில் தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்க கூட்டம் சங்கத்தின் மாநில தலைவர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மழை காலத்தில் நெல் மழையில் நனைவதை தடுக்க தஞ்சை மாவட்டத்தில் அனைத்து தாலுகாவிலும் குடோன்களுடன் நிரந்தர கொள்முதல் நிலையங்கள் அமைத்திட வேண்டும். கடமடை வரை தண்ணீர் எளிதாக செல்ல சி மற்றும் டி பாசன வாய்க்கால்களை தூர்வார வேண்டும். தஞ்சை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகளிலும் 90% காவிரி நீர் சேமித்து வைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மும்முனை பிரச்சாரம் தடையில்லாமல் வழங்க வேண்டும். தென்னை மற்றும் வாழை விவசாயிகளுக்கு அறிவிக்கப்பட்ட மானிய திட்டங்கள் கால தாமதம் இல்லாமல் தோட்டக்கலை துறைக்கு வழங்க வேண்டும். விவசாய காலத்தில் விவசாய பணிகளுக்கு 100 நாள் பணியாளர்களை மாவட்ட நிர்வாகம் திருப்பிவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டன. காரைக்கால் புனித தேர்ச்சரவு அன்னை ஆலயத்தில் நற்கருணை பெருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. காரைக்காலில் அமைந்துள்ள மிக பழமையான புனித தேர்ச்சரவு அன்னை ஆலயத்தில் கிறிஸ்துவின் திரு உடல் மற்றும் திரு இரத்தத்தின் பெருவிழா நற்கருணை பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் முன்னதாக மறைவட்ட காரைக்கால் பங்கு தந்தை பால்ராஜ்குமார் திருப்பலியினை நடத்தி வைத்தார். இதில் இணை பங்கு தந்தை சாமிநாதன் செல்வம், அருட்சகோதரிகள், கிறிஸ்துவ மக்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். மேலும் முக்கிய அம்சமாக நற்கருணை நாதரின் திருபவனி நகரின் முக்கிய வீதிகளில் சென்று நிர்மலா ராணி பள்ளி, கார்மல் கன்னியர் மடம், தேற்றிரவு அன்னை ஆலய வளாகத்தில் நற்கருணை ஆசீர்வாதம் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். அடுத்து அமைய போவதும் திராவிட மாடல் ஆட்சிதான். இந்தியாவிலேயே தலை சிறந்த ஆட்சியாக தான் இருக்கும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நாளை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும். கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. மோடிக்கு கருப்பு பலூன் கட்டிய மு.க. ஸ்டாலின் வெள்ளை குடை பிடிக்கிறார் என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். மருத்துவ கழிவுகளை கொட்டினால் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும். மசோதாவிற்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல். திருக்குறளில் கலப்படம் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம். செஞ்சிக்கோட்டை தமிழர்களின் அடையாளம். மராட்டி அரசு உரிமை கொண்டாட என்ன இருக்கிறது என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கேள்வி. டிஎன்பிஎஸ்சி தேர்வில் விடியல் பயணம் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு நாம் தமிழர் சீமான் விமர்சனம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.